ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஷேரிட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஷேரிட்டை இந்தியா சைனாவோட ஆப்புங்கிறனால பேன் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வீடியோவில் ஷேரிட்டுக்கான பெஸ்ட்டு 5 ஆல்டர்னேட்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் பேர் கூகுள் ஃபைல்ஸ் கோ. கூகுள் ஃபைல்ஸ் கோ ஒரு கூகுளோட ப்ராடக்ட், அதனால் இது ரொம்ப சேஃப். கூகுள் ஃபைல்ஸ் கோ ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு க்ளீனிங் சஜஷன்ஸ்னு எல்லாமே காமிக்கும். நம்ம ஃபோனில் என்னென்னலாம் இருக்குதுன்னு காமிக்கும். அதில் நீங்கள் எப்படி டெலீட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதில் ஜங்க் ஃபைல்ஸ் கூட நீங்கள் க்ளீன் பண்ணியிருக்கலாம். ஜங்க் ஃபைல்ஸ்னால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒவ்வொரு ஆப் யூஸ் பண்ணும்போது ஒரு ஜங்க் மாதிரி ஒரு குப்பை மாதிரி சேவ் ஆகும். அதை டெலீட் பண்ணிக்கலாம். இதுலேயே கேட்டகரிஸாக டவுன்லோட்ஸ், இமேஜஸ் அப்படின்னு பிரித்து கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் ஒரு சேஃப் ஃபோல்டர் கூட இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்கள் ஃபோனில் சேஃப் ஃபோல்டர் இல்லைன்னா இதில் நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கலாம். இப்போ தான் முக்கியமாக ஷேரிட்டோட பார்ட்டுக்கு வரும். இதில் சென்டு, ரிசீவ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் அந்த சென்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அனுப்பணுன்னா இப்போ சென்டை கிளிக் பண்ணோன்னே அதில் வைஃபை ஆப்ஷன், அதுக்கப்புறம் லொக்கேஷன் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களோட நேமே கேட்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபோனில் வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோனுக்கு அனுப்பணுன்னா அந்த ஃபோன்லேருந்து அது நீங்கள் தானே ஐடென்டிஃபை பண்ணுறக்காக அது உங்களோட நேம் கேட்கும். நீங்கள் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இது வந்து சரௌண்டிங்ஸில் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில் அதை ரிசீவ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ரிசீவ் ஆப்ஷனுங்கிறது அதில் ஆன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் அதை ரிசீவ் பண்ண முடியும். இந்த வீடியோவோட செகண்ட் ஆப் பேர் ஷேர்மீ. இந்த ஆப் ஷாவ்மியோடது. ஷாவ்மி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஷாவ்மி வந்து ரெட்மியோட ஃபோன்ஸ் கம்பெனி. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அதுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ண சொல்லும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் பிக்சரை செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே லொக்கேஷன் பர்மிஷனும் ஸ்டோரேஜ் பர்மிஷனும் கேட்கும். அது ரெண்டுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் அதே கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஃபோட்டோஸ், அப்புறம் வீடியோஸ், ஆப்ஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதில் உங்களுக்கு எதை அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சென்ட் பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சென்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
சென்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே அதில் பர்மிஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பர்மிஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வைஃபை பர்மிஷன் கேட்கும். வைஃபை பர்மிஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ப்ளூடூத் பர்மிஷனும் கேட்கும். ப்ளூடூத் பர்மிஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேமரா பர்மிஷன் கேட்கும். இந்த கேமரா பர்மிஷன் எதுக்குன்னா இது நீங்கள் QR கோடு ஸ்கேன் பண்ணிக்கூடி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இங்கே கேமரா பர்மிஷன் கேட்குறாங்க. அலோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா QR கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் அந்த எந்த ஃபோனுக்கு அனுப்பணுமோ அந்த ஃபோனோட QR கோடு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அனுப்பிச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பேர் ஈஸி ஷேர். ஈஸி ஷேர் விவோ மொபைல்ஸோட கம்பெனியோட ப்ராடக்ட் தான். அதனால் இது கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் ப்ரைவசி ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. அது நீங்கள் படிச்சிட்டேன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு காமிக்குது. ஸ்டார்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 2 பர்மிஷன் கேட்கும். ஃபஸ்ட்டு ஃபோன் கால்ஸ் மேக் பண்ணுறது கேட்கும். அதுக்கு அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். அதுக்கும் அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு சென்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணால் தான் அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்டு சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. திரும்பி அது கான்டாக்ட்ஸ் இது அலோ கேட்கும். அதுவும் கொடுத்துருங்க. அப்புறம் லொக்கேஷனோடதும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஆப்ஸு, வீடியோஸ், பிக்சர்ஸ், மியூசிக்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு எதை அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதில் ஃபோன் க்ளோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பழைய ஃபோன், இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கீங்கன்னா பழைய ஃபோனில் இருக்கிற டேட்டாவை அப்படியே புது ஃபோனுக்கு அனுப்பிச்சிடலாம். இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வெப் ஷேருங்கிற ஆப்ஷன். இதை வச்சு நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு QR கோட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி அந்த ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு நீங்கள் ஃபைல்ஸையோ டாக்குமெண்ட்ஸையோ ஃபோட்டோஸையோ அனுப்பிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆப் பேர் MX ஷேர் கரோ. எல்லோரும் MX பிளேயர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் MX ஷேர் கரோ ஆப் MX பிளேயரோட ஒரு ஆப் தான். ஃபஸ்ட்டு போனோன்னே ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா ஆப் மாதிரியும் இதுலேயும் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஸ், ஃபோட்டோஸ், ஆடியோஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எதை அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சென்டுங்கிற ஆப்ஷன், நீங்கள் சென்டுங்கிற ஆப்ஷனுக்கு பதிலாக ஷேர் நவுன்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அது உங்கள் லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் பர்மிஷன் கேட்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நியர்பை ஃபோன்ஸ் எல்லாம் காமிக்கும். அதில் யாருக்கு அனுப்பணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் பேர் இன்ஷேர். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கேட்கும். அந்த ப்ரொஃபைல் பிக்சரை கொடுத்துட்டு சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்ததும் உங்களுக்கு சென்ட் ரிசீவ் ஆப்ஷன் கிடச்சிரும். அதில் நீங்கள் சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் ஸ்டோரேஜ் பர்மிஷன் கேட்கும். நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ஸ், ஃபைல்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ், சாங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் எந்த ஃபைல் அனுப்பணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்டுங்கிற ஆப்ஷன் அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகும். அது ஆன் ஆனோன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுன்னே அது லொக்கேஷன் பர்மிஷன் கேட்கும். லொக்கேஷன் பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு GPS ஆப்ஷன் கேட்கும். GPS ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் பர்மிஷன் கேட்கும். ப்ளூடூத் பர்மிஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஆப்லேயுமே கேட்குறாங்க. எனேபிள் பண்ணதும் நியர்பை ஏதாச்சும் ஃபோன்ஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணும். எந்த ஃபோனுக்கு அனுப்பணுமோ அந்த ஃபோனை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபைல்ஸை சென்ட் பண்ணிக்கலாம்.